கயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய போது 2 இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவதை உணர்ந்தான். மறுகணமே தான் மேற்கூரையில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் ஒற்றை விரலை வைத்துக் கொண்டு புத்த பிக்ஷு நிற்பதையும் பார்த்தான். அவருக்கு பின்னால் இன்னொரு இளம் புத்த சந்நியாசி நிற்பதும் தெரிந்தது. பெரிய பிக்ஷு ஜாடை காட்டியவுடன் இளம் புத்தன் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிக்குள் அதை வைத்து கட்டினான். பரஞ்சோதி கூரை மேல் நின்ற வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது கண்ணு கெட்டிய தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகைகளின் உப்பரிகைகள் வெண்ணிலாவில் தாவள்யமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். இதற்குள் பெரிய பிக்ஷுவானவர் சிறைச்சாலை கூரையின் துவாரத்தை ஓடுகளை பரப்பி அடைத்துவிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு தாம் பின்னால் வரும்படி சமிக்ஞை செய்தார். அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் ஓட்டு கூரைகளின் மேலேயும் நிலா மாடங்கள் மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றார்கள். வீதியில் ஏதாவது சந்தடி கேட்டால் புத்த பிக்ஷு உடனே தம் பின்னால் வருவோருக்கு ஜாடை காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார். சந்தடி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார். இவ்விதம் 7-8 கட்டிடங்களை மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்துக்கு வந்தார்கள். பன்னீர் மரங்களின் அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடையே கொத்து கொத்தாக பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலாவில் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன. அம்மலர்களின் சுகந்த பரிமளத்தை இளம் தென்றல் நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டிருந்தது. புத்த பிக்ஷு வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கினார். பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் அவ்விதமே இறங்கினார்கள். சிறு தூரம் நடந்து கோவிலைப் போல அமைந்த ஒரு அழகிய கட்டிடத்தின் வாசலை அடைந்தார்கள். அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்குள் இருந்த புத்த விகாரங்களுக்குள் மிகவும் பெரியது, ராஜவிகாரம் என்று பெயர் பெற்றது. கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திருப்பற்களில் ஒன்று அந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாக இருந்திருந்தாலும் எல்லா மதங்களையும் சமநோக்குடன் பார்த்து அந்தந்த மதஸ்தாபனங்களுக்கு மானியம் விடுவது வழக்கம். அவ்விதம் இராஜாங்க மானியத்தை பெற்றது இந்த ராஜவிகாரம். அன்றியும் காஞ்சியில் சில பெரும் செல்வர்கள் பௌத்த சமயிகளாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவனான தனதாசன் என்னும் வியாபாரி தன்னுடைய ஏகபுத்திரன் வியாதியாய் கிடந்தபோது பிள்ளை பிழைத்தால் ராஜவிகாரத்தை புதுப்பித்து தருவேனாக என்று வேண்டுதல் செய்து கொண்டான். பிள்ளை பிழைக்கவே ஏராளமான பொருட்செலவு செய்து விகாரத்தை புதுப்பித்தான். தாவள்யமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த ராஜவிகாரம் வெண்ணிலாவில் அழகின் வடிவமாக விளங்கிற்று. அதை பார்த்ததும் பரஞ்சோதி, ஆஹா, என்ன அழகான கோயில்! புத்த பிக்ஷு சட்டென்று நின்று அவனுடைய வாயை பொத்தினார். அச்சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளிக்கு வந்திருந்தார்கள். அதே சமயத்தில் ராஜவிகாரத்துக்கு எதிர் வரிசையில் இருந்த கட்டிடங்களின் இருண்ட நிழலிலிருந்து 2 வெண்புறவிகள் வெளிப்பட்டு வந்தன. அவற்றின் மீது 2 வீரர்கள் காணப்பட்டார்கள். ஒருவர் நடுப்பிராயத்தினர், இன்னொருவர் வாலிபர். இருவரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தார்கள். 2 குதிரைகளும் ராஜவிகாரத்தை நெருங்கி வந்தன. வீரர்களில் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி என்றான். தர்மம் சரணம் கச்சாமி. அடிகளே, இரவு 2ஆம் ஜாமத்துக்கு மேல் யாரும் வெளியில் கிளம்பக்கூடாது என்று தெரியுமோ? தெரியும், ஆனால் சந்நியாசிக்கும் அந்த கட்டளை உண்டு என்பது தெரியாது. இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பினீர்களோ? இந்த பிள்ளை என்னுடைய சிஷ்யன், காஞ்சிக்கு புதியவன், காணாமற் போய்விட்டான். அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன். இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ? சோழ நாட்டில் செங்காட்டங்குடி. இன்றைக்குத்தான் இருவரும் வந்தீர்களாக்கும்? ஆமையா. தங்கள் திருநாமம் என்னவோ? நாகநந்தி என்பார்கள். இனிமேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம். சுவாமி, சிஷ்ய பிள்ளையிடமும் சொல்லி வையுங்கள். வீரர்கள் குதிரைகளை தட்டிவிட்டுக் கொண்டு போன பிறகு மூவரும் ராஜவிகாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ராஜவிகாரத்தின் வெளிக்கதவு சாத்தப்பட்டது. உள்ளே வெகு தூரத்தில் கர்ப்பகிரகம் தீப வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பரஞ்சோதி பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். உள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த அகிர்புகையின் வாசனை அவனுடைய தலையை கிறுகிறுக்கச் செய்தது. புத்த பிக்ஷு அவனுடைய தலையை தொட்டு, பிள்ளாய், எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்தது? புத்த பகவானுடைய கருணையினால் தப்பினாய். அடிகளே, எந்த ஆபத்தை சொல்லுகிறீர்கள்? பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலிலேயே வந்தது. குதிரை மேல் வந்தவர்கள் யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சுவாமி?
காஞ்சிக்கு நான் புதிதாயிற்றே. மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மனும் தான். பரம்ஜோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது. நிஜமாகவா? ஆம், இருவரும் மாறுவேடம் பூண்டு நகர் சுற்ற கிளம்பியிருக்கிறார்கள். வேஷம் தரிப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையானவர் இந்த பரதகண்டத்திலேயே இல்லை. அவர்களால் எனக்கென்ன ஆபத்து? என்ன ஆபத்து என்றா கேட்கிறாய்? யானை மீது வேல் எறிந்த பிள்ளை நீதான் என்று அவர்களுக்கு தெரிந்தால் நீ பிழைப்பது துர்லபம். அந்த சக்கரவர்த்தி குமாரன் இருக்கிறானே, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த பூமண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவனும் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம். அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வி அடைய வேண்டும். இல்லாவிடில் யமனுலகம் போக வேண்டியதுதான். சண்டை என்று வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் அடிகளே. சக்கரவர்த்தி குமாரனாகவே இருக்கட்டும், யாராய்தான் இருக்கட்டும். தெரியும் தம்பி, நீ இப்படிப்பட்ட வீரனாயிருப்பதனாலேதான் உனக்கு ஆபத்து அதிகம். நீ வேலை எறிந்ததனாலேதான் கோவில் யானைக்கு மதம் பிடித்தது என்று பொய்க்குற்றம் சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள். பரம்ஜோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்றது. சுமைதாங்கியில் படுத்திருந்த போது யாரோ பேசிக்கொண்டு போனது ஞாபகம் வந்தது. நாகநந்தியின் வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று. அப்படிப்பட்ட அநியாயமும் உண்டா? பரஞ்சோதி, இந்த காஞ்சி பல்லவர்களின் குலத்தொழிலே அதுதான். இன்றைக்கு 150 வருஷங்களுக்கு முன்னால் உன்னைப் போலவே கல்வி பயில்வதற்காக அயூரசன்மன் என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான். அவனுடைய வீரத்தைக் கண்டு அசூயை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து விட்டான். அப்புறம் மயூரசன்மன் சிறையிலிருந்து தப்பித்துக் கொண்டு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொண்டு பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான். புத்த பகவான் அருளால் மயூரசன்மனைப் போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினாய். அடிகளே, மற்ற ஆபத்துக்கள் ஒருபுறம் இருக்கட்டும், இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்துத்தான் பெரிய ஆபத்தாயிருக்கிறது. பசியினாலேயே பிராணன் போய்விடும் போலிருக்கிறது. நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்துச் சென்று உணவு அருந்துவித்தார். பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து, பரஞ்சோதி, இங்கே படுத்துக்கொள். தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கிறேன். நிம்மதியாக தூங்கு. உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுவதும் நீங்கிவிடவில்லை. பொழுது விடுவதற்குள்ளே நாம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும். பரம்ஜோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான். அடுத்த நிமிஷமே நித்ராதேவி அவனை ஆட்கொண்டாள். பரம்ஜோதி தரையில் படுத்தவுடனே கண்ணயர்ந்தான். ஆயினும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான் என்று சொல்வதற்கில்லை. ஏதேதோ பயங்கர துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்தன. ஒரு சமயம் 5-6 புத்த பிக்ஷுக்கள் வந்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவர் தம் கையில் இருந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதியின் முகத்தில் வெளிச்சம் விழும்படி பிடித்தார். ஆமாம், நாகநந்தி சொல்வது சரிதான். இவன் முகத்தில் அபூர்வமான கலை இருக்கிறது. இவன் மகாவீரன் ஆவான் அல்லது மகாத்மா ஆவான் என்று யாரோ ஒருவர் சொன்னது போல் இருந்தது. இன்னொரு சமயம் அவனை ஒரு மத யானை துரத்தி கொண்டு வருகிறது. பரம்ஜோதி சட்டென்று ஒரு பன்னீர் மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறான். புஷ்பக்கொத்துடன் கூடிய ஒரு பன்னீர் கிளையை ஒடித்து யானையின் மேல் போடுகிறான். அச்சமயம் திடீரென்று 2 குதிரை வீரர்கள் தோன்றி, அடப்பாவி, கோவில் யானையை கொன்று விட்டாயா என்று கூவிக்கொண்டே தங்கள் கையில் இருந்த வேல்களை அவன் மீது எறிகிறார்கள். மற்றும் ஒரு பயங்கர கனவு. நாகநந்தி அடிகள் வந்து அவன் பக்கத்திலே நின்று அவனுடைய முகத்தை உற்று பார்க்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய முகமானது படமெடுத்தாடும் பாம்பின் முகமாக மாறுகிறது. அந்த பாம்பு அதனுடைய மெல்லிய பிளவுபட்ட நாவை நீட்டி அவனுடைய முகத்தை தீண்ட வருகிறது. பரம்ஜோதி அலறி புடைத்துக் கொண்டு எழுந்திருந்தான். பார்த்தால் நாகநந்தி அடிகள் உண்மையாகவே அவன் அருகில் நின்று அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்தார். பிள்ளாய், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏதாவது துர்க்கனவு கண்டாயா? இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. நீங்கள் திடீரென்று தொடவே. பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்கிறது. புறப்படு, போகலாம். பொழுது விடிவதற்குள் இந்த கோட்டையை கடந்து போய்விட வேண்டும். ஏன் சுவாமி? புத்த தேவருடைய ஆக்ஞை. யாருக்கு? எனக்குத்தான். உன்னை அபாயத்திலிருந்து தப்புவிக்கும்படி ஆக்ஞை. என்னிடம் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? போகட்டும், இன்னும் ஒரே ஒரு முகூர்த்த காலம். இரவு கழிந்து பொழுது விடியும் வரையில் நான் சொல்கிறதை கேள். புத்த தேவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விடுகிறேன். கோட்டைக்கு வெளியே உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறேன். அப்புறம் உன் இஷ்டம் போல் செய். கனிந்த குரலில் கூறிய இந்த வேண்டுகோளை பரம்ஜோதினால் மறுக்க முடியவில்லை. ஆகட்டும் அடிகளே. அப்படியானால் இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என்னிடம் நம்பிக்கை வைத்து நான் சொன்னபடி கேட்பாய் அல்லவா? கேட்கிறேன். உன்னுடைய கண்களை கட்டி இவ்விடமிருந்து அழைத்து போக வேண்டியதாயிருந்தால்? எப்படி ஆனாலும் சரி. உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சிறு துண்டை எடுத்து பரம்ஜோதியின் கண்களைச் சுற்றி கட்டினார். பிள்ளாய், என் கையை பிடித்துக் கொண்டே வர வேண்டும். நான் சொல்கிற வரையில் கண்ணின் கட்டை அவிழ்க்கக்கூடாது. இப்போது நீ என்னிடம் காட்டும் நம்பிக்கையின் பலனை ஒரு நாள் அவசியம் தெரிந்து கொள்வாய்.
இவ்விதம் கூறி பரம்ஜோதியின் கரத்தை பிடித்துக் கொண்டு நாகநந்தி நடக்கத் தொடங்கினார். பரம்ஜோதியின் நெஞ்சு படக் படக்கென்று அடித்துக் கொண்டது. ஆயினும் அவன் மனதை திடப்படுத்திக் கொண்டு பிக்ஷுவை பின்பற்றி நடந்தான். முதலில் புத்த விகாரத்தின் வாசல் வழியாக வெளியேறுவது போல பரம்ஜோதிக்கு தோன்றிற்று. பின்னர் வீதியோடு நடந்து போவதாக தோன்றிற்று. பன்னீர் புஷ்பங்களின் வாசனையிலிருந்து அன்று முன்னிரவில் மேல் மாடத்திலிருந்து வீதியில் இறங்கிய இடமாக இருக்கலாம் என்று ஊகித்துக் கொண்டான். இன்னும் சிறிது தூரம் நடந்த பிறகு போகும் திசை மாறியது. சற்று நேரத்துக்கெல்லாம் மீண்டும் பன்னீர் பூவின் நறுமணம். அந்த வழியே திரும்பி போகிறோமா என்ன? ஆஹா, இந்த பொல்லாத பிக்ஷு எனக்கு வழி அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக இப்படி இழுத்தடிக்கிறார் போலும் என்று பரம்ஜோதி எண்ணிக்கொண்டான். மறுபடியும் ஒரு கட்டிடத்துக்குள் பிரவேசிப்பது போல் இருந்தது. அகிர்புகையின் மனத்திலிருந்து இது ராஜ விகாரம் தான் என்று பரஞ்சோதி தீர்மானித்தான். பிறகு சிறிது நேரம் இருளடைந்த குகைகளின் வழியாக சுற்றி சுற்றி வருவது போல தோன்றியது. கண்ணை கட்டியிருந்தபடியால் வெகு நேரம் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாக பட்டது. அடிகளே, இன்னும் எத்தனை நேரம் இவ்விதம் கண்கட்டு விதை செய்ய வேண்டும்? பிள்ளாய், கிட்டத்தட்ட வந்து விட்டோம். இன்னும் கொஞ்சம் பொறு. திடீரென்று இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டதாக பரஞ்சோதி உணர்ந்தான். பரஞ்சோதி, நாம் வரவேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோம். கண்கட்டு சோதனை முடிந்தது என்று சொல்லிக்கொண்டே அடிகள் அவனுடைய கட்டை அவிழ்த்தார். புத்த பகவான் அருளால் சொர்க்க லோகத்துக்கே வந்து விட்டோமோ என்று பரஞ்சோதிக்கு தோன்றியது. அவன் கண் முன்னால் அத்தகைய சௌந்தரிய காட்சி தென்பட்டது. பின்புறத்தில் கோட்டை கொத்தளங்கள் செங்குத்தாக எழுந்தன. எதிரில் தோன்றிய அகழி நீரில் அஸ்தவன சந்திரனின் வெள்ளிக்கிரணங்கள் படிந்து உருக்கிய வெள்ளி ஓடையாக செய்து கொண்டிருந்தன. அகழிக்கு அப்பால் மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசம் காணப்பட்டது. மரங்களின் உச்சியில் சந்திர கிரணங்கள் இலைகளின் மீது தவிழ்ந்து விளையாடின. அகழியில் ஒரு படகு மிதந்தது. பரம்ஜோதியை சிறை மீட்க உதவி செய்த இளம் பிக்ஷு கையில் துடுப்புடன் படகில் நின்றார். பெரிய பிக்ஷுவும் பரம்ஜோதியும் அகழியண்டை போய் படகில் ஏறினார்கள். படகு நகர்ந்தது. இந்த அகழியை தாண்ட படகு எண்ணத்திற்கு? எளிதில் நீந்தி கடந்து விடலாமே. ஆம், நீந்த தெரிந்தவர்கள் நீந்தலாம். இந்த அகழியினால் கோட்டை பாதுகாப்புக்குத்தான் என்ன பிரயோஜனம்? எதிரிகள் வந்தால் சுலபமாய் நீந்தி விட மாட்டார்களா? அதோ பார் என்றார் பிக்ஷு. சற்று தூரத்தில் ஒரு முதலை பயங்கரமாக வாயை திறந்தது. ஐயோ! இம்மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகழியில் இருக்கின்றன. சாதாரண காலங்களில் அங்கங்கே இரும்பு கூண்டுகளில் அடைத்து வைத்திருப்பார்கள். யுத்த காலங்களில் திறந்து விட்டு விடுவார்கள். நேற்று இரவு திறந்து விட்டிருக்கிறார்கள். அப்படியானால் யுத்தம் வருவது நிஜம்தானா சுவாமி? பின்னதற்காக இவ்வளவு அமர்க்களம் எல்லாம் என்று நினைத்தாய்? பரம்ஜோதி மௌனமாயிருந்தான். படகு அகழியின் அக்கறையை அடைந்தது. வானளாவி வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வனப்பிரதேசத்தின் மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது. மனோகரமான காலை நேரம். சூரிய உதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளம் தென்றல் உலாவிய போது சலசலவென்று இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது. பட்சி ஜாலங்களின் கண்டங்களிலிருந்து விதவிதமான ஸ்ருதி பேதங்களுடன் மதுரமான அமுத கீதங்கள் பெருகிக் கொண்டிருந்தன. வீட்டைச் சுற்றியிருந்த மரங்களின் அடியில் ஆங்காங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தன. அந்த கருங்கற்களில் தனித்தனியாகவும் இருவர் மூவராகவும் இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் கல்லுளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இளம் சிற்பிகள் கருங்கற்களில் கல்லுளியினால் வேலை செய்த போது உண்டான கல் கல் என்ற ஓசை இலைகள் அசையும் ஓசையுடனும் பட்சிகளின் மதுர கானத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்களுக்கெல்லாம் நாத போதையை உண்டாக்கி இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே திடீரென்று வீட்டுக்குள்ளிருந்து ஜல் ஜல் என்று சத்தம் வந்தது. இளம் சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தாற் போல வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்தன. ஏனெனில் அந்த ஜல் ஜல் ஒலியானது அவர்களுடைய ஆச்சாரிய சிற்பியின் மகள் சிவகாமி தேவியின் பாதச்சலங்கை ஒலி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 3 நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால் சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்றைக்கு சோகம் நீங்கி மீண்டும் நடனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை அந்த ஜல் ஜல் ஒலி பறையறைந்து தெரிவித்தது. வந்து வீடு கட்டிக்கொண்டு வசிக்க நேர்ந்தது ஏன் என்பதை சிறிது கவனிப்போம். தெற்கே பாண்டிய நாட்டின் எல்லையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பறந்திருந்த பல்லவ ராஜ்யத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழகம் எங்கும் ஒரு அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது. செந்தமிழ் நாடெங்கும் மகா சிற்பிகளும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சிற்ப சித்திர கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தார்கள். குன்றுகளை குடைந்து கோவில்களாக்கும் கலையும் கற்பாறைகளிலே சிற்பங்களை செதுக்கும் கலையும் எங்கெங்கும் பரவி வந்தன. அதே சமயத்தில் தெய்வ தமிழகத்தில்
சைவ வைஷ்ணவ சமயங்கள் புத்துயிர் பெற்று தழைக்கத் தொடங்கின. சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் தல யாத்திரை என்ற வியாஜ்யத்தில் தேசமெங்கும் பிரயாணம் செய்து சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தார்கள். இது காரணமாக தமிழகத்தில் சென்ற சில நூற்றாண்டு காலமாய் வேரூன்றி இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் தீவிர போட்டி ஏற்பட்டது. அந்தந்த சமய தத்துவங்களை பற்றிய விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தன. மேற்படி சமய போட்டியானது கலைத்துறையில் மிகுதியாக காணப்பட்டது. ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் தங்கள் சமயத்தையொட்டி கலைகளை வளர்க்க முயன்றார்கள். சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடெங்கும் நிர்மாணிக்க விரும்பினார்கள். புத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் புத்த விகாரங்களையும் சமண பள்ளிகளையும் நிறுவத் தொடங்கினார்கள். பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டது. ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்கள் குன்று, எங்கள் பாறை என்று பாத்தியதை கொண்டாடினார்கள். அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கோவில்களையும் விகாரங்களையும் நிர்மாணிக்கும் ஆசையினால் தான் அத்தகைய போட்டி உண்டாயிற்று. அதே மாதிரி சிற்பிகள், சித்திர கலைஞர்களின் விஷயத்திலும் பலமான போட்டி ஏற்பட்டிருந்தது. பெயர் பெற்ற சிற்பிகளிடமும் சித்திர கலைஞரிடமும் 4 மதத்தினரும் வந்து மன்றாடி அழைத்தார்கள். அத்தகைய பலமான போட்டிக்கு ஆளாகி இருந்தவர்களில் ஆயன சிற்பியும் ஒருவர். காஞ்சிமா நகரிலே பிறந்து வளர்ந்து கலை பயின்ற ஆயனர் இளம் பிராயத்திலேயே மகா சிற்பி என்று பெயர் பெற்றுவிட்டார். ஆயனருடைய புகழ் வளர வளர அவருடைய வேலைக்கு குந்தகம் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. மகேந்திர சக்கரவர்த்தி முதல் சாதாரண ஜனங்கள் வரையில் அடிக்கடி அவருடைய விடுதிக்கு வருவதும் அவருடைய சிற்ப வேலைகளை பாராட்டுவதுமாக இருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதிலேயே அவருடைய காலம் அதிகமாக செலவழிந்து வந்தது. சைவகுலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையாக சைவ மதப்பற்று கொண்டிருந்தார். அதோடு பழம் தமிழ்நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்த ஸ்ரீ நடராஜ வடிவம் அவருடைய உள்ளத்தை பூரணமாய் கவர்ந்திருந்தது. எனவே அவருடைய சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியவனாக இருந்தன. இது காரணமாக புத்த பிக்ஷுக்களும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்கள் சமயத்தில் சேர்த்துக் கொள்ள இடைவிடாத முயற்சி செய்த வண்ணம் இருந்தார்கள். இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக ஆயன சிற்பியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அதாவது காஞ்சி நகரை விட்டு சென்று எங்கேயாவது நடுக்காட்டில் ஏகாந்தமான பிரதேசத்தில் வீடு அமைத்துக் கொண்டு வசிக்க வேண்டும் என்பதுதான். அவ்விதம் ஆயனர் தீர்மானித்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது. அந்த மகா சிற்பி சிற்ப சித்திர கலைகளை நன்கு பயின்றதோடு பரத சாஸ்திரம் எனும் மகா சமுத்திரத்தையும் கரை கண்டவராக இருந்தார். அவருடைய ஏக புதல்வி சிவகாமி குழந்தையாயிருந்த போதே நடனக்கலையில் அவள் சிறந்த தேர்ச்சி அடைவாள் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன. ஆயனருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை உதயமாயிற்று. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையில் பயிற்சி அளிக்க வேண்டும். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து அவற்றைப் போல ஜீவ கலையுள்ள நவநவமான நடன வடிவங்களை சிலைகளிலே அமைக்க வேண்டும் எனும் மனோரதம் அவருக்கு உண்டாகி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது. நகரத்தை விட்டு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனாலொழிய மேற்படி மனோரதம் நிறைவேறுவது சாத்தியமாகாது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்தார். ஆயனர் தமது விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்துக் கொண்டபோது கலைஞர்களுடைய விசித்திர குணாதிசயங்களை நன்கு அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனே அவருடைய யோசனைக்கு சம்மதம் தெரிவித்தார். அதற்கு வேண்டிய சௌகரியங்களையும் செய்து கொடுக்க முன்வந்தார். காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜபாட்டையிலிருந்து விலகியிருந்த அடர்ந்த வனப்பிரதேசம் ஒன்றை ஆயனர் தேர்ந்தெடுத்து அங்கே வீடு கட்டிக்கொண்டு குழந்தை சிவகாமியுடனும் பதியை இழந்திருந்த தம் தமக்கியுடனும் வசிக்கலானார். எந்த நோக்கத்துடன் ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நன்கு நிறைவேறி வந்தது. சிவகாமி நாட்டிய கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைந்து வந்தாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து ஆயனர் முதலில் அவை போன்ற சித்திரங்கள் வரைந்து கொண்டார். பிறகு அந்த சித்திரங்களைப் போலவே அதிசயமான ஜீவகலை பொருந்திய நடன உருவங்களை கல்லிலே அமைக்கலானார். ஆயனர் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போன போதிலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விட்டுவிடவில்லை. கலைஞர்களும் கலைகளிலே பற்றுடையவர்களும் காட்டு வழிகளிலே புகுந்து ஆயனர் வீட்டை அடிக்கடி தேடிச் சென்றார்கள். அவ்வாறு சென்றவர்களில் முக்கியமானவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரர் மாமல்லரும் தான். இவர்கள் ஆயனர் வீடு செல்வதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரமும் இருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல் மல்லை துறைமுகத்துக்கு சென்றிருந்த போது கடற்கரையோரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதவிதமான சிற்ப வேலைகளை செய்து கடல் மல்லை தலத்தை ஒரு சொப்பன லோகமாக செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்த யோசனை முதலில் குமார சக்கரவர்த்தியின் மனதில் தோன்றியபடியால் அந்த துறைமுக பிரதேசத்துக்கு மாமல்லபுரம் என்ற பெயரை சக்கரவர்த்தி வழங்கி சிற்ப வேலைகள் தொடங்கச் செய்தார். தமிழகம் எங்குமிருந்து ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கு வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். இந்த வேலைகள் சம்பந்தமாக ஆயனரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கும் அவ்வப்போது அவரை அழைத்துச் சென்று நடந்திருக்கும் வேலைகளை காட்டுவதற்குமாக சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வரவேண்டியிருந்தது. அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரின் நடன சிற்பங்களை பார்த்து
அவர்கள் பாராட்டியதுடன் சிவகாமியை நடனமாடச் சொல்லியும் பார்த்து மகிழ்ந்தார்கள். சிவகாமி மங்கை பருவத்தை அடைந்து நடனக்கலையில் ஒப்பற்ற தேர்ச்சியும் அடைந்த பிறகு காஞ்சி ராஜசபையில் அவளுடைய நடன அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார். அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில் தடைபட்டு போயிற்று என்பதை இந்த வரலாற்றில் ஆரம்ப அத்தியாயங்களில் பார்த்தோம். அரண்ய மத்தியில் அமைந்த ஆயனர் வீட்டின் உட்புறம் கண்கொள்ளா காட்சியளித்தது. வெளித்தாழ்வாரத்தையும் முன் வாசற்படியையும் தாண்டி உள்ளே சென்றதும் 4 புறமும் அகன்ற கூடங்களும் நடுவில் விசாலமான முற்றமாக அமைந்த பெரிய மண்டபமும் காணப்பட்டன. முற்றத்துக்கு மேலே மண்டபம் எடுப்பாக தூக்கி கட்டப்பட்டிருந்தது. கூடங்களின் ஓரங்களில் சிற்ப வேலைப்பாடு அமைந்த தூண்கள் நின்றன. அவை மேல் மண்டபத்தை தாங்குவதற்காக நின்றனவோ அல்லது அலங்காரத்துக்காக நின்றனவோ என்று சொல்ல முடியாமல் இருந்தது. 4 புறத்து சுவர்களிலும் விதவிதமான வர்ணங்களில் அழகழகான சித்திரங்கள் காணப்பட்டன. அந்த சித்திரங்களில் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் நாதாந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்தவ நடனம் ஆகிய தோற்றங்கள் அதிகமாக இருந்தன. அம்மாதிரியே ஒரு அழகிய இளம்பெண்ணின் பலவகை அபிநய நடன தோற்றங்களும் அதிகமாக காட்சியளித்தன. முற்றத்தில் பெரிய கருங்கற்களும் உடைந்த கருங்கற்களும் பாதி வேலை செய்யப்பெற்ற கருங்கற்களும் கிடந்தன. ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை பூர்ணமாகி ஜீவ கலையுடன் விளங்கிய சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சித்திரங்களில் தோன்றிய அதே இளம்பெண்ணின் மோகன வடிவம்தான் அந்த சிலைகளிலும் விளங்கின. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் ஒன்றை குறிப்பிடுவதாக இருந்தது. ஆனால் நாம் குறிப்பிடும் சமயத்தில் அந்த சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசிப்பவர்கள் மேற்கூறிய சிற்ப அதிசயங்களையெல்லாம் கவனம் செலுத்தி பார்த்திருக்க முடியாது. அவர்களுடைய கருத்தையும் கண்களையும் அம்மண்டபத்தின் ஒரு பக்கத்து கூடத்தில் தோன்றிய காட்சி பூரணமாக கவர்ந்திருக்கும். சித்திரங்களிலும் சிலைகளிலும் தோற்றமளித்த இளம் பெண்ணானவள் அங்கே சுயமாகவே தோன்றி கால் சதங்கை கலீர் கலீர் என்று சப்திக்க நடனமாடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஆயன சிற்பியார் உட்கார்ந்து கண்கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். பார்த்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று, நில் சிவகாமி! அந்த க்ஷணமே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி அப்போது நின்ற நிலையிலேயே அசையாமல் நின்றாள். ஆயனர் கையில் கல்லுளியை எடுத்தார். அவர் அருகில் ஏறக்குறைய வேலை பரிபூர்ணமான ஒரு சிலை கிடந்தது. அதன் கண் புருவத்தின் அருகே ஆயனர் கல்லுளியை வைத்து லேசாக தட்டினார். மறுபடியும் சிவகாமியை நிமிர்ந்து பார்த்து, சற்று இரு அம்மா என்று கூறி மேலும் அச்சிலையின் புருவங்களில் சிறிது வேலை செய்தார். பிறகு, போதும் குழந்தாய், இங்கே வந்து உட்கார். சிவகாமி ஆயனர் அருகில் சென்று உட்கார்ந்தாள். அவள் முகத்தில் முத்து முத்தாக துளித்திருந்த வியர்வையை ஆயனர் தம் அங்கவஸ்திரத்தினால் துடைத்துவிட்டு, அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த மகாமுனிவர் இப்போது இருந்தால் உன்னிடம் வந்து அபிநயக்கலையின் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும். கண் பார்வையிலும் புருவத்து நெருப்பிலும் என்ன அற்புதமாய் நீ மனோபாவங்களை கொண்டு வந்து விடுகிறாய். சிவகாமி, நடனக்கலைக்காகவே நீ பிறந்தவள். போதும் அப்பா, போதும். எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லையா? என்ன பிடிக்கவில்லை? நான் பெண்ணாக பிறந்ததே பிடிக்கவில்லை. சிவகாமி, இது என்ன இது? 3 நாளாகத்தான் உடம்பு நன்றாக இல்லை என்று சொன்னாய். இன்றைக்கு ஏன் இத்தனை வெறுப்பாக பேசுகிறாய்? என் பேரில் ஏதாவது கோபமா? உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம் அப்பா? பரத சாஸ்திரம் என்று ஒன்றை எழுதினாரே, அந்த முனிவரின் பேரில்தான் கோபம். எதற்காக இந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்றிருக்கிறது. ஆஹா, என்ன வார்த்தை சொன்னாய்? பரத முனிவரின் பேரில் கோபமா? சிவகாமி, நிருத்திய கலையில் நீ அபூர்வமான தேர்ச்சி அடைந்திருக்கிறாய். ஆனால் அந்த கலையின் பெருமையை நீ உணரவில்லை. நிருத்திய கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை. சிவகாமி, அதனாலேதான் இதை தெய்வமா கலை என்றும் பிரம்மதேவர் பரத முனிவருக்கு அருளிய நாட்டிய வேதம் என்றும் சொல்லுகிறார்கள். நிருத்திய கலையிலிருந்துதான் சித்திரக்கலை உண்டாயிற்று. அதிலிருந்துதான் சிற்பக்கலை வளர்ந்தது. இசைக்கலைக்கும் நிருத்திய கலைதான் ஆதாரம். பரத சாஸ்திரம் அறியாதவர்கள் சங்கீதத்தின் ஜீவ தத்துவத்தை அறிய முடியாது. அம்மா, அன்றைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒப்புக்கொண்டு விட்டார். யார் ருத்ராச்சாரியார்? சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் பெரிய வெள்ளைத்தாடியோடு உட்கார்ந்திருந்தாரே, அவரா? ஆம், அவர்தான். நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் சங்கீத ஆசிரியர். சங்கீதத்தைப் பற்றி சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். இப்போது கிழவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் தடியை ஊன்றிக்கொண்டு உன்னுடைய அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தார்.
உன்னுடைய ஆற்றத்தை பார்த்து பிரமித்து போய்விட்டார். சபை கலைந்த உடனே அவர் என்னை கூப்பிட்டு, உன் மகள் நன்றாயிருக்க வேண்டும், அவள்தான் என்று என் குருட்டு கண்களை திறந்து ஒரு முக்கியமான உண்மையை உணரச் செய்தாள். நான் சங்கீத சாஸ்திரம் எழுதியிருக்கிறேனே, அதெல்லாம் சுத்த தவறு. பரத சாஸ்திரம் பயிலாமல் நான் சங்கீதத்தை பற்றி எழுதியதே பெரும் பிசகு என்று சொன்னார். சங்கீத மகா சாகரமாகிய ருத்ராச்சாரியாரே இவ்வாறு சொல்லுகிறதென்றால்? அப்பா, யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கென்னவோ ஒன்றும் பிடிக்கவில்லை. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம் இவற்றினால் எல்லாம் உண்மையில் என்ன பிரயோஜனம்? சிவகாமி, நீதானா கேட்கிறாய்? கலைகளினால் என்ன பிரயோஜனம் என்று? மகளே, நான் கேட்கிறதற்கு விடை சொல். வசந்த காலத்தில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குவதால் என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி இரவில் பூர்ணச்சந்திரன் பால் நிலவை பொழிகிறதே, அதனால் என்ன உபயோகம்? மயில் ஆடுவதனாலும் குயில் பாடுவதனாலும் யாது பயன்? கலைகளின் பயனும் அவை போன்றதுதான். கலைகளை பயில்வதிலேயே ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்ததில்லையா? இன்றைக்கு ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? சிவகாமி மறுமொழி சொல்லாமல் எங்கேயோ பார்த்த வண்ணம் இருந்தாள். காதளவு நீண்ட அவளுடைய கரிய கண்களில் முத்துப்போல் இரு கண்ணீர் துளிகள் துளித்து நின்றன. இதை பார்த்த ஆயனர் திடுக்கிட்டவராய் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பிறகு சிவகாமியின் கூந்தலை அருமையுடன் தடவி கொடுத்த வண்ணம் கூறினார். அம்மா, எனக்கு தெரிந்தது. உன்னை அறியா பிராயத்து சிறு குழந்தையாகவே நான் இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது தவறுதான். உனக்கு பிராயம் வந்து உலகம் தெரிந்துவிட்டது. உன்னை ஒத்த பெண்கள் கல்யாணம் செய்து கொண்டு குடியும் குடத்தனமுமாய் வாழ்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறாய். உன் அன்னை உயிரோடு இருந்திருந்தால் இத்தனை நாளும் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி என் பிராணனை வாங்கியிருப்பாள். ஆனால் நானும் அந்த கடமையை மறந்துவிடவில்லை. சிவகாமி, பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் 48 தோற்றங்களை சிலைகளில் அமைத்து விட்டேன். இன்னும் 60 சிலைகள் அமைந்தவுடனே உனக்கு தக்க மணாளனை தேடி கல்யாணம் செய்து கொடுத்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். இவ்விதம் ஆயனர் சொன்னபோது சிவகாமி கண்களை துடைத்துக் கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அப்பா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் போவேனா? அத்தகைய கிராதகி அல்ல நான். உண்மை என்னவென்றால் சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுப்பதில் ஆயனருக்கு அந்தரங்கத்தில் விருப்பம் கிடையாது. குழந்தை பிராயத்திலிருந்து அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தவர் அவர். கல்வியும் கலையும் பயில்வித்தவர் அவர். பெண்ணை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட தாம் உயிர் வாழ முடியாது என்று ஆயனர் எண்ணினார். ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவளை கல்யாணம் செய்து கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என்னும் நினைவு அடிக்கடி அவர் மனதில் உறுத்திக் கொண்டிருந்தது. எனவே சிவகாமியின் கல்யாணத்தைப் பற்றி அவர் சில சமயம் பிரஸ்தாபிப்பது உண்டு. அப்போதெல்லாம் சிவகாமி எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று மறுமொழி கூறுவதை கேட்பதில் அவருக்கு மிகவும் ஆனந்தம். இன்றைக்கும் சிவகாமியின் மறுமொழி ஆயனருக்கு ஆறுதலை அளித்தது. எனினும் அவர் மேலும் தொடர்ந்து, அதெப்படி சிவகாமி? மனம் செய்து கொடுக்காமலே நான் உன்னை என் வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருந்தால் நன்றாயிருக்குமா? உலகம் ஒப்புக்கொள்ளுமா? ஒரு தகுந்த பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த யுத்தம் ஒன்று வந்து தொலைத்திருக்கிறது. இதனால் நமது குமார சக்கரவர்த்தியின் திருமணம் கூட தடைப்படும் போலிருக்கிறது. சிவகாமியின் முகத்தில் அப்போது ஒரு அதிசயமான மாறுதல் காணப்பட்டது. ஆங்காரத்தினால் ஏற்பட்ட கிளர்ச்சி அந்த அழகிய முகத்தை இன்னும் அழகுபடுத்தியது. என்ன அப்பா சொல்கிறீர்கள்? யாருக்கு திருமணம்? குமார சக்கரவர்த்திக்கா? ஆமாம், மாமல்லருக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடத்த வேண்டுமென்று மகாராணிக்கு மிகவும் ஆசையாம். யுத்தம் முடிந்த பிறகுதான் கல்யாணம் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டாராம். இதனால் புவனமாதேவிக்கு மிகுந்த வருத்தம் என்று கேள்வி. அப்பா, யார் வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும் அல்லது செய்து கொள்ளாமல் இருக்கட்டும். நான் என்னவோ கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை. அதெப்படி முடியும் சிவகாமி? சைவகுலத்து பெண்ணை மணம் செய்து கொடுக்காமல் எப்படி வைத்திருக்கலாம்? 4 பேர் கேட்டால் நான் என்ன சொல்லுவது? அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் புத்த மதத்தைச் சேர்ந்து பிக்ஷுனியாகி விடுகிறேன். சிவகாமி, அப்போது உங்களை ஒருவரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள். புத்தம் சரணம் கச்சாமி.
புத்தம் சரணம் கச்சாமி. அந்த குரலை கேட்டதும் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வாசற்படிக்கு அருகில் நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால் வியப்புடன் உள்ளே எட்டி பார்த்துக் கொண்டு பரஞ்சோதியும் நின்று கொண்டிருந்தார்கள். புத்த பிக்ஷுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்து எழுந்து, வாருங்கள் அடிகளே, வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படி அண்டே சென்றார். சிவகாமி அவசரமாக எழுந்து அருகிலிருந்த தூணை பிடித்துக் கொண்டு நின்றாள். உள்ளே பிரவேசித்த பிக்ஷு நாலுபுறமும் சுற்றி பார்த்துவிட்டு, ஆயனரே, நான் சென்ற தடவை வந்து போன பின்னர் புதிய சிலைகள் செய்திருக்கிறீர்களோ? ஆம் சுவாமி. அப்புறம் 12 ஹஸ்த வகைகளை அமைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த சிலைகளெல்லாம் புதியவை. பிக்ஷு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு தூணை பிடித்துக் கொண்டு நின்ற சிவகாமியை நோக்கியபடி, அதோ அந்த தூணின் அருகில் நிற்பதும் சிலைதானோ என்று வினவினார். அப்போது புத்த பிக்ஷுவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கிற்று. இல்லை சுவாமி, அவள் என் பெண் சிவகாமி. குழந்தாய், இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கிறார் பார். பிக்ஷுவுக்கு வந்தனம் செய். சிவகாமி அச்சமயம் நாகநந்திக்கு பின்னால் வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஆயனர் கூறியதை கேட்டதும் பிக்ஷுவின் பக்கம் திரும்பி நமஸ்கரித்தாள். பிக்ஷுவுடன் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் நாலாபுறமும் காணப்பட்ட அதிசயங்களை பார்த்த வண்ணம் வாசற்படிக்கு அருகிலேயே பிரமித்து போய் நின்றான். அம்மாதிரியான அபூர்வ வேலைப்பாடமைந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் அதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. இடையிடையே அவன் ஆயனர், சிவகாமி இவர்களையும் கவனித்தான். அன்று பல்லக்கில் அமர்ந்திருந்தவர்கள் மதயானியின் கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டான். புத்த பிக்ஷுவை ஆர்வத்துடன் வரவேற்று அவருடன் பேசிக்கொண்டே சென்ற ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை. அவனை திரும்பி பார்க்கக்கூட இல்லை. ஆனால் தூணருகில் நின்ற அவருடைய மகள் அவ்வப்போது தன்னை கடைக்கண்ணால் கவனிப்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான். நடனத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து நின்ற சிவகாமியின் நவ யௌவன சௌந்தரியத்தின் ஒளி பரஞ்சோதியின் கண்களை கூசச் செய்தது. கிராமாந்திரத்தில் பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையில் சங்கோசமுடையவனும் தாயை தவிர வேறு பெண்களுடன் பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவன் அறிந்த பின்னர் அவர்கள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்ப்புற கூடத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். அந்த சிலைகளின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏதோ ஒரு அதிசயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அந்த அதிசயம் இன்னதென்பது மின்வெட்டைப் போல அவன் உள்ளத்தில் உதித்தது. இந்த சிலைகளெல்லாம் தூணருகில் நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கும் பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள்தான். இந்த உண்மையை அவன் உள்ளம் கண்டதும் சிவகாமியினிடம் அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது போன்ற பயபக்தி உண்டாயிற்று. சிவகாமி புத்த பிக்ஷுவை நமஸ்கரித்த போது அவர் ஆர்வம் ததும்பிய விழிகளால் அவளை விழுங்குவோர் போல பார்த்துவிட்டு, புத்ததேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேறட்டும். அம்மா, புத்த பிக்ஷுனியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லிக் கொண்டிருந்தாய்? இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவருப்பை உண்டாக்கியது என்று அவள் முகபாவத்தில் தெரிந்தது. ஆயனருக்கும் அது பிடிக்கவில்லை என்பது அவருடைய வார்த்தைகளில் வெளியாயிற்று. அடிகளே, குழந்தை ஏதோ வேடிக்கையாகச் சொல்லிக் கொண்டிருந்தாள். 4 நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது. ஆஹா, தாங்கள் அதற்கு இல்லாமல் போய்விட்டீர்களே. எல்லாம் கேள்விப்பட்டேன். அரங்கேற்றம், அதற்கு பின்னால் நடந்தவை எல்லாம் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்ததாமே? மதயானையின் கோபத்துக்கும் தப்பினீர்களாமே? ஆம் சுவாமி, ஏதோ தெய்வத்தின் அருள் இருந்தபடியால் தப்பிப் பிழைத்தோம். தங்களுக்கு சாவகாசம்தானே, இன்று பிக்ஷை இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகா, எனக்கு சாவகாசம்தான். இன்றைக்கு தங்கள் கிரகத்திலே பிக்ஷை என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன். தங்களுக்கு அதிக சிரமமில்லாவிட்டால். சிரமமா? என்னுடைய பாக்கியம். முற்றத்தில் கிடந்த 2 பெரிய கற்களில் இருவரும் எதிரெதிராக அமர்ந்தார்கள். அம்மா சிவகாமி, நீயும் உட்காரலாமே. அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை, தெரியுமோ இல்லையோ? அடிகளே, அஜந்தா சித்திரங்களைப் பற்றி ஏதாவது தகவல் வந்ததா? அப்போது ஆயனருடைய முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றியது. ஆயனர் உட்காரச் சொல்லியும் சிவகாமி உட்காரவில்லை. தூணை பிடித்துக் கொண்டே நின்றாள். அவளுடைய கவனம் இவர்களுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனித்தன. புத்த பிக்ஷு ஆயனரின் கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லாமல், ஆயனரே, தெய்வத்தின் சிருஷ்டியைக் காட்டிலும் தங்களுடைய சிருஷ்டியே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது. சுவாமி, நான் முகஸ்துதி செய்யவில்லை ஆயனரே, உண்மையைச் சொல்லுகிறேன். தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது. இந்த மனித உடம்புக்கு 100 வயதுக்கு மேல் கிடையாது. நரை, திரை, மூப்பு, துன்பங்கள் மனித தேகத்துக்கு உண்டு.
ஆனால் நீர் அமைத்திருக்கிறீரே இந்த அற்புத சிலைகள், இவற்றுக்கு அழிவே இல்லை அல்லவா? நரை, திரை, மூப்பு, துன்பம் இந்த சிலைகளை அணுகாதல்லவா? கல்லால் அமைந்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவக்கலை 1000 வருஷங்கள் ஆன போதிலும் மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா? உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியைக் காட்டிலும் மேல் என்பதில் சந்தேகம் என்ன? இதையெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியின் முகத்தில் கலைஞானத்தின் கர்வம் தாண்டவமாடியது. அடிகளே, தாங்கள் சொல்லும் பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும். நடனக்கலையில் அவள் இவ்வளவு அற்புத தேர்ச்சி அடைந்திராவிட்டால் இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைத்திருக்க முடியும்? ஆஹா, குழந்தையின் அரங்கேற்றத்துக்கு நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே. ருத்ராச்சாரியார் பிரமித்து ஸ்தம்பித்து நின்று விட்டார். அன்றைக்கு 2 பேர் இல்லாமற் போனதாலேதான் எனக்கு வருத்தம். தாங்களும் இல்லை, நாவுக்கரசர் பெருமானும் இல்லை. ஆமாம் ஆயனரே, நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் ரொம்பவும் குதூகலம் அடைந்திருப்பார். முக்கியமாக சக்கரவர்த்தியின் மத்த விலாசத்தில் இருந்து எடுத்து அபிநயம் செய்த கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் நாவுக்கரசர். மதுபானம் செய்த புத்த பிக்ஷுவும் காபாலிகனும் சண்டையிட்ட இடம் வெகு ரசமாக இருந்திருக்குமே. ஆயனரின் முகம் சிறிது சுருங்கிற்று. சுவாமி, ஹாஸ்ய ரசத்தை காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக்கொண்டாள். மற்றபடி அவளுக்கு மகான்களாகிய புத்த பிட்சுகளை பரிகசிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை. மகா ரசிகரும் சகல கலைகளிலும் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஜைனராயிருந்தபோது மத்த விலாசம் எனும் ஹாஸ்ய நாடகத்தை ஏற்றியிருந்தார். அதில் காபாலிகர்களும் புத்த பிக்ஷுக்களும் பெரும் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக் கொண்டிருந்தாள். அதை குறித்துத்தான் மேற்கண்ட பேச்சு நடந்தது. பின்னர் பிக்ஷு சொன்னார், வாஸ்தவன்தான். ஹாஸ்ய ரசத்தை அபிநயித்துக் காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம். காபாலிகன் புத்த பிக்ஷுவின் தலைக்குடுமியை பிடிக்க பார்த்து மொட்டை தலையை தடவிவிட்டு கீழே விழும் கட்டத்தில் ஹாஸ்ய ரசம் ததும்பியிருக்குமே. ஆனால் சபையோர் சிரித்து முடிவதற்குள்ளே ஏதோ யுத்தத்தை பற்றிய செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போய்விட்டாராமே. சபையும் கலைந்து விட்டதாமே. ஆமாம், அதுதான் சற்று மனக்கிலேசத்தை அளித்தது. அதனாலேயே சிவகாமி கூட 4 நாளாக உற்சாகமில்லாமல் இருந்தாள். அரங்கேற்றத்துக்கு பிறகு இன்றைக்குத்தான் மறுபடியும் காலில் சதங்கை கட்டிக்கொண்டாள். அடிகளே, யுத்தம் எதற்காக வருகிறது? எதற்காக ஜனங்கள் ஒருவரையொருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும்? ஆயனரே, அந்த கேள்வியை ஏழை பிக்ஷுவாகிய என்னிடம் கேட்டு என்ன பிரயோஜனம்? உலகத்தில் உள்ள திரிபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்திகளையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் அல்லவா கேட்க வேண்டும்? கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார். அதற்காக பிக்ஷுக்களின் சங்கத்தையும் ஸ்தாபித்தார். அந்த புத்த பிக்ஷுக்களை ராஜசபைகளில் பரிகசித்துச் சிரிக்கும் காலம் இது. யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன்? அந்த பொல்லாத புத்த பிக்ஷுவிடம் பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டுக் கொண்டு தன் தந்தை திணறுவதை சிவகாமி அறிந்தாள். அவளுடைய கண்களில் கோபக்கனல் வீசிற்று. அப்பா, புத்த பகவான் அன்பு மதத்தையும் அகிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரைச் சொல்லிக்கொண்டு போலி பிக்ஷுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகிறார்கள். அதனால்தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன. ஆயனருக்கு இது ஏதரா வம்பு என்று தோன்றியது. அங்கிருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிவிட எண்ணி அவளை இரக்கம் தோன்ற பார்த்து, குழந்தாய் சிவகாமி, நீ வேணுமானால் உள்ளே அத்தையிடம் போய்... ஆயனரே, நான் தோற்றேன். சிவகாமி மிகவும் புத்திசாலி. அவள் சொல்லியதில் ரொம்பவும் உண்மை இருக்கிறது. அவருடைய கடூர முகத்தில் மறுபடியும் ஒரு கணநேரம் விசித்திரமான புன்னகை காணப்பட்டது. பேச்சை வேறு வழியில் திருப்பியாக வேண்டுமென்று ஆயனர் கருதி சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்போது அவருடைய பார்வை அம்மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது. சுவாமி, அந்த பிள்ளை யார்? உங்களுடைய சீடனா?